அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 மறுதேர்வு வேண்டும் என்று கூறி மதுரையில் போராட்டம், பெர்மிஷன் கொடுக்கல. தஞ்சை கொடுத்தாங்க, சென்னை கொடுத்தாங்க. அப்புறம் அனைத்து சோசியல் மீடியாவும் பேசினாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு மனு கொடுத்தாங்க. கவர்னருக்கு 200 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டெலிகிராம் லிங்க் நான் சொல்றேன், வாய்ஸ் ஆஃப் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுதேர்வு உண்டே எங்கள் குறிக்கோள் அப்படிங்கிறதுல யார் யாருக்கு மெயில் பண்ண முடியுமோ, யார் யாருக்கு நம்ம சட்டபூர்வமாக அறவழியில் மனு கொடுக்க முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் ஒரு பகுதியாக டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் பெட்டிஷன் டு தி பிரைம் மினிஸ்டர் சிஎம் செல்லுக்கு நம்ம விருதுநகர்ல இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி அவருடைய ஆடியோலாம் கேட்டிருந்தோம். சிஎம்முக்கு லெட்டர் கொடுத்துருக்குறோம், கவர்னருக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ மாநில அளவில் என்னென்ன ஒன்று எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ தேசிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மனு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் இவ்வளவு நடந்தும் டிஎன்பிஎஸ்சி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை, சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படிங்கிறது தேர்வர்களுடைய ஒரு மனக்குமுறல். ஸோ இப்போ பெட்டிஷன்ல என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஜாயின் பெட்டிஷன் ஃப்ரம் 200 டிஎன்பிஎஸ்சி aspirants seeking justice and financial aid for the decreased students due to TNPSC Group 4 2025 exam irregularities. 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், ஃபினான்ஷியல் எய்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டு தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், சவுத் பிளாக், ரைஸ்னிகள், நியூ டெல்லி. ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஆர்டிகல் 21A அரசியலமைப்பு விதி எண் 21A. அதில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லைஃப் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், அதாவது அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகி விட்டது, அவருடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல். அண்ட் ரைட் டு எஜுகேஷன் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க கன்வே பண்ணியிருக்கிறாங்க. As the head of union government, we appeal to you to use your power to order a swift and impartial inquiry into this matter and ensure that all those responsible are brought to justice. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு நாங்கள் ப்ளீஸ் பண்ணி கேட்குறோம். காஸ் ஆஃப் தி பெட்டிஷன், எக்ஸாமினேஷன் நடந்த ரேட் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் பிஹெச்டி லெவலில் இருந்துச்சு. நிறையா எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. எக்ஸாம் காலில் இர்ரெகுலாரிட்டிஸ், 25 கொஸ்டினுக்கு மேலே தப்பு. கொஸ்டின் பேப்பர் மால் ப்ராக்டிஸ் ஏற்கனவே சொன்னோம். ஆன்சர் சீட் மால் ப்ராக்டிஸ், அதாவது அயன் பாக்ஸஸ் கண்டெய்னிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் சீட் தட் வேர் சென்ட் ஃப்ரம் சேலம் டு சென்னை வேர் நாட் ப்ராப்பர்லி சீல். சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்ற அந்த ஆன்சர் விடைத்தாளர்கள் சரியாக சீல் பண்ணவில்லை. தந்தி டிவி நியூஸ் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பிசிக்கலி சேலஞ்சில் எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அணுகக்கூடிய தூரத்தில் இல்லை. பிசிக்கலி சேலஞ்ச் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு அலௌட் இல்லை. அப்புறம் இன்அடிக்வேட் ஸ்கிராப் பேட் ஃபார் விசுவலி இம்பேர்ட், அதாவது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு சரியான ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல. ஸோ அதனால டிசபிலிட்டி ஆக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். எல்லாமே Chapter 2, Section 11, Accessibility in Voting. Chapter 3, Section 16, Duty of Educational Institutions. Chapter 8, Section 40, 44 and 45, General Accessibility. ஸோ இப்பெல்லாம் தப்பு நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ், இளம் மனோ 26 ஃப்ரம் தேனி அண்ட் ஸ்ரீதர் 22 ஃப்ரம் திருவண்ணாமலை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லைஃப், அதாவது வாழ்வதற்குண்டான அந்த அடிப்படை உரிமையை அடிபட்டு போய் வாழ்வதற்கு முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. எங்க டிமாண்ட் என்ன, இந்த 2 பேருக்கு நீங்க ஒரு நீதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும். பிடபிள்யூடி, அதாவது நம்முடைய பிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான நீதி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். நியர்பை சென்டர் அவங்களுக்கு கொடுக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் அவங்களுக்கு கொடுக்கணும். இம்மிடியட் ஹை லெவல் என்கொயரி, a comprehensive and independent inquiry commission must be appointed to thoroughly investigate all. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க உடனடியாக விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும். அது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணிட்டு எக்ஸாம் வைக்கணும். என்னென்ன
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொன்னாங்களோ எல்லாமே இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சிலபஸ் வந்து கேட்கல. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அண்ட் எங்க ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப முக்கியமான புக்கு. நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்னது வச்சிருக்கிறாங்க. சிலபஸ் அடிக்கடி மாற்றுறது சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இது வரைக்கும் அந்த செய்தித்தாள்களில் வந்த நியூஸ் பேப்பர், அப்புறம் நியூஸ் மீடியா பாதுகாப்பாக தான் குரூப் ஒரு விடைத்தாள் வந்ததுன்னு சொல்லி 13ஆம் தேதியே வந்துருச்சுன்னு சொல்லி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ல சொன்னது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆதாரமா வந்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெண் தேர்வர் அவங்களுக்கு வந்து வினாத்தால் பிரிக்கப்பட்டுதான் வந்தது அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவும் வந்து இதுல வந்து இணைச்சிருக்கிறாங்க. அனைத்து தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் எல்லாரும் இது சம்பந்தமா பேசினது. அண்ட் சோசியல் மீடியா 50க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்கள். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. யார் யார் பேசியிருக்கிறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து சிஎம் செல்லுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டாரு. அதுக்கு அவங்க கொடுத்த பதில்கள் இதெல்லாமே லிங்கோட வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் ரிப்ளை அவங்க வந்து பின்வருமாக அவங்க ரிப்ளை எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருக்குறாங்க. மேற்படி தேர்விற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு தரத்தில் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. பட் அவருடைய மெம்பர் திரு ராஜ் அவர்கள் டிவியில பேசும் பொழுது பிஹெச்டி அவர்கள் கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் சொன்னதுக்கும் இவங்க கொடுத்திருக்க பதிலுக்குமே வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நிறைய கேள்விகள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கு போன் பண்ணது அவரு. அப்புறம் ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணது தேர்ட் அட்டம் சோசியல் மீடியால வந்து ஓவராலா 4th பிளேஸ்ல இருந்துச்சு கூலி படம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணது. அப்புறம் இது தொடர்பாக சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல தேர்வர்கள் மண்டே பெட்டிஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, மதுரை, கோவை, கிருஷ்ணகிரி, சேலம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படியே சென்னையில் நடந்த ஒரு போராட்டம், தஞ்சையில் நடந்த போராட்டம், அது தொடர்பான நியூஸ் தஞ்சை, சென்னை எல்லாமே, தஞ்சாவூர். ட்விட்டர் ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர் ட்ரெண்டிங் இன் இந்தியால வந்து ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ட்ரெண்டிங் இன் இந்தியா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த், அமீர் கான் கூலிக்கு அப்புறம் நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரஜினிகாந்த் இருக்கிறாரு, அமீர் கான் இருக்காரு, கூலி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ். அப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஒரு தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆயிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து அனுப்பின லெட்டர். ஓகே, சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி இவங்க கேட்ட கேள்வி அதையும் நினைச்சிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அவர்களே பெண்களை கேவலப்படுத்தி இவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இணைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தது அப்படின்னு இந்து மதத்தை கேவலப்படுத்தினதையும் இவங்க வந்து இணைச்சிருக்கிறாங்க. ஸோ 200 பேர் அவங்களுடைய கையெழுத்து
நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு 100 பேர் தான் அனுப்பியிருந்தாங்க, இங்க வந்து 200 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதியதுல அனைவருமே வந்து இந்த குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், ஒரு சரியான நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தெரியுது. இன்னும் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து நாங்க வந்து 1000 பேர் பெட்டிஷன் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதுல இது வந்து இவ்வளவு தூரம் நடந்தும் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஐயா வைகுண்டர் அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வாயை திறக்கல. திரு சரத்குமார் பேசியிருக்கிறாங்க, அண்ணாமலை பேசியிருக்கிறாங்க, தினமலர், தினத்தந்தி, பாலிமர், புதிய தலைமுறை, ஜூனியர் விகடன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அனைத்து பேப்பர்லையும் நியூஸ் வந்திருக்குது. டிஎன்பிஎஸ்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி சரத்குமார் சொல்லியிருக்க அந்த ஐயா வைகுண்டர் அவருடைய அமைப்பின் தலைவர் திரு முத்துக்கூட்டி நினைக்கிறவர் பேர் கட்ட தெரியல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறோம்னு சொல்லி இதுக்கும் டிஎன்பிஎஸ்சி வாயை திறக்கல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து அறவழியில் சட்டப்பூர்வமாக என்னென்ன உண்டோ எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் பண்ணுறாங்க. இதற்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். நன்றி.